தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் வெற்றி பெறும் என்பதையும் தன்னுடைய வாழ்நாளில் அவர் நிரூபித்தார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற சிகரத்தை அவர் எட்டினார். 4 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு நாதாரி பயில்களெல்லாம் ஆடாத ஆட்டம் ஆடுகிற தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற சிகரத்தை எட்டியதற்கு பிறகு கூட அகம்பாவம், ஆணவம் அவரிடத்தில் அண்டவே இல்லை. காலம் அவரை நம்மிடமிருந்து பறித்து கொண்டது. உடல் நோவில் அவர் 1 வருட காலம் இயங்காமல் முடங்கி இருந்த பொழுது அந்த கட்சியும் முடங்கிவிட்டது. ஒரு மிகப்பெரிய தேக்கமும் பின்னடைவும் அந்த கட்சி இன்றைக்கு சந்தித்திருக்கிறது. சரியோ தவறோ அவருடைய நினைவு நாளை அனுஷ்டிக்கின்ற அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவர் இன்னும் இருக்கிறார், இயங்குகிறார் என்பதற்கு ஒரே அடையாளம் அவருடைய அருமை புதல்வன் தம்பி விஜய பிரபாகரன் சிவகாசி களத்தில் நின்ற பொழுது இன்றைக்கு கிட்டத்தட்ட ததிக்கிணம் தாம் போட்டுத்தான் மாணிக்க தாகூர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே அவருடைய செல்வாக்கு மறைந்து விடவில்லை, மங்கிவிடவில்லை, இன்னும் இருக்கிறது என்பதை என்னாலே உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது.